welcome back. In this video we are going to see 12th standard accountancy first chapter sum number 8, that is your continuation class. Okay, so let us see sum number 8 in page number 33. So question parunga, Raju does not keep proper books of accounts. Following details are taken from his records. So ராஜுங்கிறவர் அவருடைய அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. ஸோ அவருடைய ரெக்கார்ட்ஸ் டீடைல்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம லாஸ்ட் சம்மோட இந்த செம்மை கம்பேர் பண்ணக்குள்ள லாஸ்ட் சம்மில் நம்மளுக்கு 7th சம்மில் என்ன டீடைல்ஸ் இருக்குது, அதில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க, அவங்க பிஸ்னஸ் எவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் அப்படி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பர்டிகுலர்ஸ் இருக்குது, அதில் 2 டேட் இருக்குது, அதாவது ஓப்பனிங் டேட் ஒன்று இருக்குது, க்ளோசிங் டேட் ஒன்று இருக்குது. ஸோ கேஷ் அட் பேங்க், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், டெட்டார்ஸ், சரி கிரெடிட்டார்ஸ், பேங்க் லோன், பில்ஸ் பேயபிள், பிளான்ட் அண்ட் மிஷினரி, அந்த மாதிரி 2 அமௌண்ட் இருக்குது. ஸோ 1/1/2018ங்கிறது ஓப்பனிங் டேட்டில் உள்ளது. ஸோ 31/1/2018ங்கிறது க்ளோசிங் டேட்டில் உள்ளதுமா. ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் கீழே பாருங்க, டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரோடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 50,000. ஓகேவா? அந்த வருஷத்தில் அவர் அடிஷ்னல் கேபிட்டலை 50,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. தென் ஹி வித்ட்ரா 2,500 பெர் மந்த். ஸோ அவர் ஒரு மாதமும் எவ்வளோ எடுத்திருக்காரு, 2,500. அப்போ இயர்லி, அப்போ 2,500 ஒரு மாதத்துக்கு. அப்போ 12 மாதத்துக்கு என்ன செய்யணும், அதோட மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 2,500 × 12 is equal to 30,000. தென் prepare statement of profit or loss with the above information. So the above information வச்சு நம்ம என்ன prepare பண்ணணும், profit and loss prepare பண்ண சொல்லிருக்காங்க. So profit and loss prepare பண்ண நமக்கு என்ன வேணும், capital கண்டிப்பா வேணும். என்ன capital வேணும், opening capital வேணும், closing capital வேணும். அந்த opening capitalம் closing capitalம் given questionல available இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ரெண்டுமே இல்ல. So அந்த ரெண்டுமே கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும், statement of affairs போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா opening capital as usual தான் க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா எதுக்காக 2 டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டேட் உள்ளது ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேட் உள்ளது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த புக்ஸ் ஆஃப் ராஜு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆர் ஆன் 1/1/2018. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா 1/1/2018 சொல்லிட்டு ஓப்பனிங் டேட்டு. ஸோ அந்த அவைலபிள் ஐட்டம் வச்சு நம்ம இப்போ ஒரு கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லயபிலிட்டி அசெட் உங்களுக்கு தெரியும், பேலன்ஸ் ஷீட்டுடைய ஃபார்மேட் இதுதான். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடி கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மெத்தட் இதுதான். சரியா? ஸோ பாருங்கள், லயபிலிட்டிஸ் அசெட் போட்டாச்சு. உங்களுக்கு லயபிலிட்டி ஐட்டம்ஸ் எது அசெட் எதுன்னு யூ பீப்புள் ஹவ் டு ஆல்ரெடி நோ. ஃபர்ஸ்ட் பாருங்க, சன்ரி கிரெடிட்டார்ஸ், பேங்க் லோன், பில்ஸ் பேயபிள், இதெல்லாம் லயபிலிட்டியோட ஐட்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஐட்டம்ஸ் இங்கே எழுதியாச்சு. தென் கேஷ் அட் பேங்க், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், டெட்டார்ஸ், தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டை எழுதியாச்சு. எப்போதுமே கேபிட்டல் இப்படி கண்டுபிடிக்கக்குள்ள நம்மளுக்கு அசட் சைட் தான் பேலன்ஸ் எப்போதுமே அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 5,20,000. ஸோ அந்த 5,20,000 அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அவைலபிள் ஐட்டமோட நீங்கள் மைனஸ் பண்ணணும் 5,20,000. ஓகேவா? இந்த 1,30,000, 1,90,000. ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இவ்வளோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 2,50,000 கிடைக்கும். அதான் நம்ம கண்டுபிடிக்கிற என்ன கேபிட்டல் இது, ஓப்பனிங் டேட் இருக்குல்ல, அப்போ ஓப்பனிங் கேபிட்டல், அப்போ கேபிட்டல்னு போட்டு பேலன்சிங் ஃபிகர் 2,50,000. இதுதான் இந்த ஓப்பனிங் கேபிட்டலுக்கு உண்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்ளோசிங் டேட்டை வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31/12/2018. ஸோ அதே சேம் ஃபார்மேட்டு, லயபிலிட்டிஸ் ரூபீஸ், அசெட் ரூபீஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் நோட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 2 சைடும் ஓப்பன் பண்ணி வச்சு போகிறது. ஓகேவா? சிங்கிள் சைடில் போடக்கூடாது, 2 சைடும் போடணும். ஓகேவா? லயபிலிட்டி பாருங்கள், அதே மாதிரி 3 ஐட்டம். ஆனால் அமௌண்ட் வந்து வேரி ஆகும். என்ன பண்ணல, செகண்ட் காலமில் உள்ள அமௌண்ட்டை தான் க்ளோசிங்க்கு போடணும். 1,95,000, 60, 40. தென் அசெட்டுக்கும் என்னங்க பார்க்கணும், செகண்ட் காலமில் உள்ள அமௌண்ட்டு தான். ஸோ 90, 1,40,000, 2,00,000, தென் 1,70,000. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், அசெட்ஸ் இருந்தால் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணால் 6,00,000 இங்கே கொண்டு வந்துட்டு, ஸோ லயபிலிட்டிஸில் உள்ள அவைலபிள் ஐட்டம்ஸை ப்ளஸ் பண்ணி நம்ம அசெட் ஐட்டம் டோட்டல் கொண்டு வந்தோம் இல்லையா, மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 3,00,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் யூஷுவல், க்ளோசிங் கேபிட்டல் என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பாருங்க அதோட ஃபார்மேட் என்ன, க்ளோசிங் கேபிட்டல் ஆட் drawings லெஸ் அடிஷனல் கேபிட்டல், அது வர ஆன்சர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் தென் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ பாருங்க க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சது என்னது அப்படின்னா 3 lakh. அந்த 3 lakh இங்கே போட்டாச்சு. டிராயிங்ஸ் என்ன சொன்னாங்க, ஒரு மாதம் ஒரு 2200 எடுத்திருக்காரு. அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ வருது, 30,000. அப்போ 3 lakh plus 30 is equal to 3,30,000. தென் அடிஷனல் கேபிட்டல் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸுக்கு கீழே எவ்வளோனா 50,000. 3,30,000 50 போயிடுச்சுனாக்கா 2,80,000. ஓகே. தென் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ அப்படின்னாக்கா 2,50,000. ஸோ இந்த 2,80,000 2,50,000 மைனஸ் பண்ணிச்சோம் அப்படின்னாக்கா 30,000. ஓகேவா? ஸோ therefore profit made during the year. ஸோ இதோட இந்த சம் முடியுது. ஸோ இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ. Dear students, let us see sum number 9, page number 33. So, Anand does not keep his books under the blended system. Find the profit or loss made by him of the year ending 31st March 2019. So, ஆனந்துங்கிறவர் என்ன பண்ணல, ப்ராப்பராக புக்ஸ் மெயின்டைன் பண்ணல. ஸோ அவருக்கு நம்ம இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், பர்டிகுலர்ஸ் அண்ட் 2 காலம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 காலம் பாக்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் யூஷுவல், க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கேஷ் அட் பேங்க் 5,000 டெபிட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் க்ளோசிங்கில் 60,000 கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், ஓப்பனிங் டேட்டில் கேஷ் அட் பேங்க் டெபிட்னா என்ன, அசட் சைடில் அந்த 5,000 போட்டுறணும். இதே க்ளோசிங், ஓகேவா, க்ளோசிங் டேட்டில் 60,000 கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 60,000 என்ன செய்யணும், லயபிலிட்டியில் போடணும். ஓகேவா? ஸோ கேஷ் அட் பேங்க்கு நம்ம லயபிலிட்டியில் போட முடியாது. ஸோ அங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட் அல்லது பேங்க் லோன் அப்படின்னு அந்த 60,000 நம்ம க்ளோசிங் டேட்டில் போடலாம். ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்குது. தென் அந்த பாக்ஸு கீழே ஆனந்த் ஹேட் withdrawn 60,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். ஸோ அப்போ டிராயிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா 60,000. He had introduced 17,000 as capital of expansion of his business. So அந்த expansion என்ன, additional capital for his business 17,000. Then create provision 5% on debtors. ஸோ இந்த சம்மில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் சோல் ப்ரோப்ரைட்டர் 2ல் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் 5% on debtors. Then plant and machinery to be depreciated 10%. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31/3/2018 அது வந்து உங்களுக்கு ஓப்பனிங் டேட். ஓகேவா? ஓப்பனிங் டேட் மீன்ஸ் அவங்க 2 டேட்டையும் எப்படி கொடுத்துருக்காங்க, 31/3/2018 கொடுத்துருக்காங்க. இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க 31/3/2019. 31/3/2019 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதியாச்சு 1,70,000. ஸோ மற்றது எல்லாமே அசட் சைடு அந்த அமௌண்ட் எல்லாமே என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன செய்யணும், இந்த அமௌண்ட் அப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்து இதில் 1,70,000 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1,70,000 லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா 1,93,000 கிடைக்கும். ஓகேவா? எவ்வளோ கிடைக்கும், 1,93,000. இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டலா. ஸோ கேபிட்டல் அப்படின்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ அசட் எல்லாத்தையும் நம்ம எழுதிடணும். ஸோ அந்த 5,000 சொன்னாங்கல்ல, டெபிட்னு கொடுத்துருக்காங்கல்ல கேஷ் அட் பேங்க். ஸோ அது கேஷ் அட் பேங்க்னு போட்டு நம்ம டெபிட்னா என்ன அசட்டு. ஸோ 5,000 போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் என்ன அப்படின்னாக்கா அந்த ஓப்பனிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா க்ளோசிங். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on அந்த செகண்ட் டேட் 31/3/2019 எழுதியாச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், இதில் வந்து கேஷ் அட் பேங்க்கு 60,000 கிரெடிட் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதில் என்ன எழுதணும், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போடணும். கேஷ் அட் பேங்க்னு அப்படின்னு லயபிலிட்டியில் போடக்கூடாது. கேஷ் அட் பேங்க்னு போட்டால் அது அசட்டை மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு அந்த 60,000 போட்டாச்சு. ஓகேவா? ஸோ சண்டே கிரெடிட்டர் செக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. கேஷ் இன் ஹேண்டு 4,500. தென் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 45,000. ஸோ அதில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஐட்டம் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஐட்டம்லாம் எப்போ அப்பியர் ஆகும் அப்படின்னாக்கா ஆல்வேஸ் க்ளோசிங் டேட்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்பியர் ஆகும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொவிஷன் ஆன் டெப்டார்ஸ் 5%. ஸோ இங்கே டெப்டார்ஸ் அமௌண்ட் என்ன க்ளோசிங் டேட்டில் 90,000. ஸோ 90,000ல் 5% அப்படின்னாக்கா 5/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணியாச்சா. அப்போ 9 5s are 45, 2 0 இருக்கு 4,500. ஓகேவா? ஸோ இதான் என்ன ப்ரொவிஷன் ஆன் டெப்டார்ஸ்.
நெக்ஸ்ட் என்ன டெப்ரிசியேஷன் ஃபார் மெஷினரி இருக்கு ஓகேவா ஸோ அது அமௌண்ட் என்ன 80,000 அது வந்து 10% டெப்ரிசியேஷன் அப்போ இன்டூ 10/100 இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு 8,000 ஓகேவா ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஸோ கேஷ் இன் ஹேண்ட் நம்பர் 4,500 கொஸ்டின் மாதிரி போட்டாச்சு ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 45,000 இப்போ என்ன செய்யணும் சன்ரி டெட்டாஸ் 90,000 இருக்கு தென் ப்ரொவிஷன் இருக்கு ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ் என்ன செய்யணும் ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ்னா எப்போதுமே என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும் அப்போ சன்ரி டெட்டாஸ் 90,000ஓட ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ் எவ்வளோ அப்படின்னா 4,500 அப்ப 90,000 minus 4,500 85,500 அப்படின்னு பண்ணணும் ஓகேவா சோ உங்க அக்கவுண்ட்ஸ் நோட்ல டபுள் காலம் இருக்கும் இல்லையா சோ இந்த இதுக்கு நாம டபுள் காலம் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த சம்முக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆக்சுவல் அமௌண்ட் 80,000 இது டெப்ரிசியேஷன் 10% அப்ப இந்த இருக்கு சோ அப்ப இதுக்கு 10% எடுத்தோம் அப்படினாக்கா 8,000 சோ 80,000 minus 8 வந்து 72,000 ஓகேவா நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் சோ லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளவு அப்படினாக்கா நமக்கு 1,40,000 சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு 3,47,000 வரும் இல்லையா 3,47,000 அப்படிங்க எடுத்துட்டு வந்துரும் ஓகேவா அப்படிங்க எடுத்துட்டு வந்து இதுல 1,90,000 ஓட மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 1,57,000 கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் 1,57,000 அப்ப கேபிட்டல் அப்படின்னு எழுதிட்டு பேலன்சிங் ஃபிகர் எழுதியாச்சா சோ பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணனும் அப்ப ஸ்டேட்மென்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் as usual ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மென்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 1,57,000 சோ 1,10,000 பிளஸ் டிராயிங்ஸ் அவங்க எல்லாம் வித்ட்ரா பண்ணாங்க பர்சனல் யூஸ்க்கு கொடுத்திருக்காங்க சோ இதுல என்ன செய்யணும் ஆட் பண்ணா 2,17,000 நெக்ஸ்ட் less additional capital our expansion பண்ணனும் சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா அதுதான் அப்ப 2,17,000 ஓட 17 less பண்ணா 2 lakh ஓகேவா சோ அத என்ன நமக்கு adjusted closing capital next minus opening capital என்ன கண்டுபிடிச்சோம் 1,93,000 அப்ப அந்த 2 lakhல 1,93,000 போயிடுச்சு அப்படினா 7,000 ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த சம் இது வந்து உங்களுக்கு 3 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு 5 மார்க் கூட சான்சஸ் இருக்கு ஓகேவா சோ இந்த சம் பாருங்க சோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க அதாவது provision for bad and doubtful debts depreciation on plant and machinery ஓகேவா சோ அதே மாதிரியே ரெஃபர் illustration number 9 this sum ஓகேவா illustration 9யும் பாத்துக்கோங்க சேம் மாடல் தான் ஓகேவா புக்ல illustration அதாவது எக்ஸாம்பிள் சம் 9th one ஓகேவா थैंक यू இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினாக்கா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம்